Hello, folks. This is the episode you have been waiting for. We are finally getting into that meat, flesh of the entire course. இவ்வளோ நேரம் நம்ம அந்த போன்ஸ் இந்த மாதிரி இந்த செட்டப்பை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான எசென்ஷியல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நவ் we are getting into the actual sauce. What is the IFVG model? How do I take an entry? How do I take my profit? How do I book my stop loss? இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கான டவுட்டும் இந்த எபிசோடில் ஐ வில் கிளியர் இட் அவுட். ஸோ வி ஹாவ் என்ட்ரி க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட், ஒரு என்ட்ரியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் த சார்ட்ஸ் ஓன்லி டியூரிங் கில் ஜோன்ஸ். வாட் டு ஐ மீன் பை கில் ஜோன்ஸ்? கில் ஜோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைம் லெவல்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலான டைம் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஷனோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இந்த மாதிரி டைம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா வி ஹாவ் லண்டன் கில் ஜோன் அட் 2 AM டு இந்தியன் டைமில் நம்ம சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ் லண்டன் கில் ஜோன் அட் 1 PM டு 2:30 PM வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஆர் 3 PM வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நியூயார்க் செஷனில் எடுத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் 8 PM நியூயார்க் ஓப்பன் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ச் அவுட் ஃபார் 1 to 1.5 hours. 9:30 PM இந்தியன் டைமில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஹை குவாலிட்டி செட்டப்ஸ். ஏன் நம்ம இந்த டைமில் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் அப்போ தான் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மாதிரி செஷன் ஓப்பன் ஆகும்போது பெரிய பெரிய லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், நாய்ஸ் எதுவுமே இல்லாமல், மேனிப்புலேஷன் மூவ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் மூவ் இதெல்லாம் நம்மளால் கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா. So we will only watch the charts during kill zones. For example, in the London kill zone இருக்கட்டும், London kill zone in the sense மதியம் 1 PM to 2 PM or 3 PM. New York sessionல we have 8 PM to 9:30 PM. I don't suggest you to trade during the Asia session because Asia session will usually be a consolidation session, and my setups in the inversion strategy I have never tried it on Asia sessions, so I don't want to talk about that. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா வி ஹேவ் இஸ் ஐடென்டிஃபை டெய்லி பயஸ். டெய்லி பயஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் வி ஹாவ் ஸ்ட்ராங் ட்ரான் லிக்விடிட்டி தட் சப்போர்ட்ஸ் யுவர் டெய்லி பயஸ். நம்மளோட டெய்லி பயஸ்க்கு ஃபேவரபுளாக என்ன ட்ரான் லிக்விடிட்டி இருக்குது அன்றைக்கி சார்ட்டில் அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணுவோம். தென் வி வில் வெயிட் ஃபார் ப்ரைஸ் டு ஸ்வீப் த அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட். நம்ம ட்ரான் லிக்விடிட்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம புல்லிஷாக வச்சுருக்கோம். ப்ரைஸ் வந்து டெய்லி பயஸ் நமக்கு இப்போ புல்லிஷ்னு டிசைட் பண்ணிட்டோம் ஹை டைம் ஃப்ரேம் வச்சு. தென் வி ஹாவ் ட்ரான் லிக்விடிட்டி. லண்டன் ஹை இருக்குது மார்க்கெட்டில் மேலே அப்படின்னும் போது தட் லண்டன் ஹை இஸ் நவ் ட்ரான் லிக்விடிட்டி. வி ஆர் ட்ரேடிங் ஆன் நியூயார்க் செஷன். நியூயார்க் ஓப்பன் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம் ஹைப்போதெட்டிக்கலி. ஸோ நவ் வாட் வி வில் டூ இஸ் வி வில் வெயிட் ஃபார் ப்ரைஸ் டு ஸ்வீப் த அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட். வாட் டு ஐ மீன் பை தட்? அப்போசிங் சைட்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஹை நம்மளோட டார்கெட் அப்படின்னா we will wait for price to sweep the London lows first as a manipulation move. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் opposing side of liquidity sweep ஆனதுக்கப்புறமா we will wait, we will see if there is a singular fair value gap formed during the liquidity sweep. அந்த liquidity sweep ஆகுறப்போ ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் இமேஜ் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஸில், so that you will get a clear idea of what I am saying. அது மாதிரி சிங்குலர் ஃபேர் வேல்யூ கேப் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்போ இருக்கா அப்படின்றத நம்ம வாட்ச் அவுட் பண்ணுவோம். தென் we will wait for an inversion. இன்வர்ஷன் கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ டிபிஐ அண்ட் எஸ்எல் க்ரைட்டீரியாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Now we will I will go through the fair value gap criteria first. Fair value gapனா என்ன, அந்த fair value gap ஓட criteria எப்படி இருக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். We will only look for an ideal sized fair value gap formed during the sweep. அந்த ஸ்வீப் நடக்கிறப்போ ஃபார்ம் ஆன ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும்தான் நம்ம வாட்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலுமே அது நமக்கு அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். பிகாஸ் வி வாண்ட் டு ஸ்வீப் த இம்மீடியட் இன்வர்ஷன். நம்ம வந்து இம்மீடியட்டான கிடைக்கிற இன்வர்ஷன்லேருந்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்க ஓல்டு கேப்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இட் வில் மோஸ்ட் லைக்லி பி அ லோ ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ வி வில் ஓன்லி வாட்ச் அவுட் ஃபார் அ ரீசன்ட் ஃபேர் வேல்யூ கேப் வித் அன் ஐடியல் சைஸ். குட்டி கேப்பாக இருக்கிறது இந்த மாதிரி. உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாக சொல்லணும், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எந்த சைஸ் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தாலுமே அந்த ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னா that is the size of the fair value gap you should be trading with.
ப்ரிஃபரபிளி ஒரு 8 பாயிண்ட் கேப் நீங்கள் வச்சு மினிமம் ஒரு 8 பாயிண்ட் கேப் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பாக நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செட்டப்ஸ் இன்னும் வேலிடாக இருக்கும். தென் we will look for a singular gaps or high probability conditions. Multiple gaps இருந்தாலுமே we will combine the gaps and trade from it, but ideally you can look for a singular gap. ஒரே ஒரு single fair value gap இருக்குது அப்படின்னா you can trade on that. For example இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐடியல் சிங்குலர் கேப். இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறமா we get an ideal singular fair value gap. இந்த மாதிரி சைஸில் இந்த சைஸ் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் உங்கள் ஸ்க்ரீனில் ஆப்வியஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சைஸ் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம பிக் பண்ணுவோம். 2 கான்சிக்யூட்டிவ் கேப்ஸை நம்ம வந்து கம்பைன்ட் எஃப்இஜியாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் we have two fair value gaps. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா we will use the low of the first candle and then we will use the high of the last candle. அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த 2 கேப்பையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணிப்போம். ஸோ இன்வர்ஷன் க்ரைட்டீரியா, வாட் இஸ் அன் இன்வர்ஷன் க்ரைட்டீரியா? நம்ம இன்வர்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need to see a candle close above the fair value gap. ஃபேர் வேல்யூ கேப்போட கண்டிஷன்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த 3 கேண்டில் பேட்டர்ன் நடுவில் இருக்கிற அந்த கேப்புக்கு ஒரு கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு நான் அந்த பிடிஆர்எஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு இங்கே என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் க்ளோஷர் அபவ் த ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டோட்டலாக இன்வாலிடேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆகணும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்டே பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரைஸ் அந்த கேப்புக்கு மேலே ஒரு பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆனாலுமே தட் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் நவ் இன்வாலிட் அண்ட் இட் இஸ் நவ் அன் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். யோர் சார்ட் ஷுட் லுக் லைக் அ வி ஷேப். ஐடியலி உங்கள் சார்ட் வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஃபார் யூ டு என்டர் அ ட்ரேட். நவ் வி வில் லுக் அட் அ ட்ரேட் செட்டப் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பை சைட் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் அந்த பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் ஆனதுமே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have a fair value gap that was formed during the sweep. இந்த ஸ்வீப் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இமீடியட்டாக ப்ரைஸ் வந்து இங்கே கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. திஸ் கேண்டில் க்ளோஸ்டு பிலோ த கேப். ஸோ திஸ் இஸ் அவர் என்ட்ரி. இமீடியட்டாக ஐ ஆம் என்டரிங் ஆன் திஸ். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் ஐ ஆம் பிளேசிங் அ செல் ஆர்டர். மை ட்ரா ஆன் லிக்விடிட்டி இஸ் ஹியர். இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு ப்ரைஸ் வந்து இங்கே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என் ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வில் பி ஆன் திஸ் ஸ்விங் ஹை. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையில் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். என்னோட டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆன் லிக்விடிட்டியில் இருக்கும். இதுக்கப்புறம் போகிற வழியில் எல்லாமே நம்ம பார்ஷல்ஸ் எடுப்போம். அதெல்லாம் நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் நான் இன்னும் கிளியராக பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் கண்டிஷன். சிம்பிள் கண்டிஷன் கைஸ். ஒன்ஸ் இந்த பை சைட் லிக்விடிட்டி அதாவது ஒரு நீங்கள் ட்ரேட் பண்ண உங்களோட ஆப்வியஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு அப்போசிங் சைட் ஆஃப் லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் வந்து ஸ்வீப் பண்ணுது. அந்த ஸ்வீப் பண்ணுறப்போ வி ஹாவ் இமிடியேட் ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஸ்வீப்பிங் மொமெண்டமில் வி ஹேட் திஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஸ்வீப் ஆனதுமே இமீடியட்டாக ப்ரைஸ் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அதுக்கு கீழே ஒரு பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருந்தாலுமே தட் இஸ் அ வேலிட் என்ட்ரி. வி வில் என்டர் ஆன் திஸ் கேண்டில். அவர் ஸ்டாப் லாஸ் வில் பி ஹியர். அது வந்து நம்மளோட ஹார்ட் ஸ்டாப்பாக இருக்கும். சாஃப்ட் ஸ்டாப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 கேண்டில் க்ளோஷர் அபவ் திஸ் கேண்டில். அதாவது இந்த இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we will exit that trade completely, or else we will let the trade run and take the hard stop. லிமிட் ஆர்டர் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸ்டாப் லாஸ்னு. அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலாம். or we will manually exit the trade when a candle close above this box. இந்த பாக்ஸுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we will manually exit that trade. இங்கே என்ட்ரி எடுப்போம், ட்ரா ஆன் லிக்விடிட்டியில் டேக் ப்ராஃபிட் எடுப்போம். So that's our entire IFVG model. I tried to explain it under 10 minutes. I hope you guys understood this. இதை பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can tune into my live streams daily and I will show you guys the implementation of the fair value gap. So I'll see you guys on the next episode. Thank you.